வாழைப்பூ வேக வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 150 கிராம், 2 நறுக்கிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு, வாழைப்பூ, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை அடுப்பில் ஊற்றிடுவோம். நம்ம வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இதில் ஊற்றணும். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இந்த வாழைப்பூவை வந்து இந்த வாழைப்பூ வந்து எதுக்கு இப்படி வச்சிருந்தேன்னா, சிலருக்கு க்ளீன் பண்ண தெரியாது, அதனால இதை அப்படி இங்கே பாருங்க, இது உள்ளே இருக்கிறத இதை எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு கட் பண்ணி போடணும். உள்ள ஒரு நரம்பு இருக்கும், இதையும் எடுக்கணும், இதையும் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க, இதை நம்ம கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதனால தான் நான் தட்டில் வச்சு உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து இந்த பாத்திரத்தில் இதை கொட்டிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு பெரிய 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா வடை வந்து எந்த வடைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், மொறுன்னு இருக்கும். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இப்போ பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம், இப்போ இந்த ஜாரில் வந்து இது 1 ஸ்பூன் தான் இருக்கும். இந்த சோம்பை இந்த ஜாரில் போடுறேன். பூண்டு வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, பிராமின் இந்த மாதிரி முதலியார் சைவம் சாப்பிட்றவங்க பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால பூண்டு தேவையில்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. யூஸ் பண்ணலாம் அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பூண்டு ஒரு 4 பல்லு போடுறேன். இஞ்சி வந்து ஒரு 5 துண்டு, சின்ன துண்டு. இந்த கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். இதையும் இந்த ஜாரில் போட்டுடுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு. இது வந்து வாழைப்பூக்கு, இந்த பருப்புக்கு, எல்லாத்துக்குமே. இப்போ இதை அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இந்த வாழைப்பூ வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால நம்ம ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் பருப்பு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தீ வந்து ஹைல வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச வாழைப்பூலையே இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். நம்ம தண்ணியை தான் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்ற வைப்பேன். மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து உங்களோட சௌகரியம். நல்லா பெருசாக போடுறது சின்னதாக போடுறது அப்படின்றது வந்து அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன பீஸை போட்டு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா வடை சாஃப்டாக இருக்கும், ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம சேர்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் உளுந்து வடை செய்யும் போது, கடலைப்பருப்பு வடை செய்யும் போது கூட இந்த அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கனாக்கா மொறுமொறுனே இருக்கும். இந்த வாழைப்பூலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் வடையாக போட்டு கொடுத்தா கூட போதும், அதை அழகாக சாப்பிட்டுப்பாங்க. இதுக்கு அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த கலர் வந்தாலே நமக்கு வந்து போதும். இது நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஈஸி தான், பெருசா ஒன்றும் இது கஷ்டம் கிடையாது. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.